السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் நாம் ஜம்சம் கிணறு சம்பந்தமான 300 வருடங்கள் மறைந்திருந்த ஜம்சம் கிணறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிபுடைய பேர் ஷைபா மீண்டும் கண்டெடுத்த அந்த சம்பவத்தில், அந்த பாடத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஆரம்பத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சம் அவங்க எங்கிருந்து வந்தாங்க என்ற விடயத்தை நாம் பேசினோம். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் வந்தவர் தான் அத்னான். அவங்களோட சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் குரைஷ்லிருந்து வந்த மிக முக்கியமான ஒரு நபர் தான் குசை இப்னு கிலாபுடைய மகன் தான் அம்ர் அப்து மனாஃபுடைய மகன் தான் அம்ர் ஹாஷிமுடைய மகன் தான் ஷைபா அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பா கவலையில் இருக்கிறாங்க. தண்ணி கொடுக்கணும் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு என்ற அடிப்படையில் கவலையில் இருக்கிற நேரத்தில் 3 இரவுகள் தொடர்ச்சியாக இந்த கனவை காண்றாங்க. முதலாவது இரவு சொல்லப்படுது, நீங்கள் தைபா சுத்தமான பரிசுத்தமான இடத்தை தோண்டும்படி. 2வது இரவு கனவுல சொல்லப்படுது, அந்த பொக்கிஷங்கள் பொறுமதியான வஸ்து இருக்கக்கூடிய இடத்த தோண்டும்படி. கொஞ்சம் நெருங்குவாங்களே, அப்போ மஜ்மா அழகா இருக்கும். 3வது இரவு சொல்லப்படுது ஜம்சம தோண்டும்படி. அதுக்கு பின்னால அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அடையாளங்களையும் சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, ஜம்சம் என்றது எப்படி வத்தாத ஒரு ஊற்று, வத்தாத ஒரு கிணறு, மகத்தான ஹாஜிகளுக்கு அது தண்ணியை கொடுக்கும். அது எந்த இடத்துல இருக்குது? மலத்துக்கும் அதே போல ரத்தத்துக்கும் இடையில இருக்குது. ஒரு காக்காவுடைய கூட்டு இருக்கும் அங்கனைக்கு, அதே போல எறும்புடைய பொந்தும் அங்கன் இருக்கும் என்ற இந்த அடையாளங்கள் எல்லாம் கூறப்படுது. அடுத்த நாள் காலையில அப்துல் முத்தலிப் காபாவை தவாஃப் செய்யற நேரத்திலே தான் காண்றார். இந்த அடையாளங்களை காண்ட நேரத்தில் அவருக்கு கனவு ஞாபகம் வருது. அப்ப அவர் கிணத்தை தோன்ற நேரத்தில் அரபிகள் எல்லாரும் வந்து, என்னப்பா இவர் பைத்தியக்கார வேலை செய்யறாரு, இந்த பகல்ல சூரியத்துடைய உஷ்டத்துல இப்படி தோண்டி கொண்டு இருக்கிறாங்க. பலர் வந்து கேட்டாங்க, என்ன செய்றீங்க? ஏன்னா காபாவுக்கு கிட்ட இருக்குது. எல்லாரும் அரபிகள் குறைஷிகள் காபாவை பாதுகாக்கணும் என்ற ஒரு அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எல்லோரிடத்திலும் இருந்தொண்டுதான் காபாவை பாதுகாக்கணும். இப்ப இவர் தான் காபாவுக்கு பொறுப்புதாரி, ஆனா அங்கே கிட்ட இவர் குழி தோண்டி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அப்துல் முத்தலிபுக்கு ஒரு மகன் தான் இருந்தார், ஹாரிஸ். வாப்பாவும் மகனும் சேர்ந்து அதை தோண்டி போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல அப்துல் முத்தலிப் கத்தி சத்தம் போடுறாரு, எல்லாருக்கும் நன்மாராயம் கூறுறாரு, நாங்க இந்த கிணத்தை கண்டெடுத்துட்டோம். இப்ப கிணத்தை கண்டெடுத்ததோட குறைஷியல்ல மற்ற கிளைகள் எல்லாம், மக்கள் எல்லாம் கோத்திரமாக எல்லாரும் வந்து ஒன்று கூடி சொன்னாங்க, இந்த பாருங்க, இது எங்கட அப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிணறு, இது எங்க எல்லாருக்கும் சொந்தம். ஆனா அப்துல் முத்தலிப் இந்த விடயத்துல கொஞ்சம் உரமாக இருந்தார். சொன்னாரு, இத குழி தோன்ற விஷயத்துல நீங்க யாரும் உதவியாக இருக்கல, இது எனக்கு சொந்தம், இது ஏண்ட கிணறு. இப்ப அங்கனைக்கு பெரியொரு கருத்து வேறுபாடு. அவங்க சொல்றாங்க, இங்க அப்பாவோட, அதனால எங்க எல்லாருக்கும் குறைஷ்ல இருக்கக்கூடிய எல்லா கோத்திரத்துக்கும் சொந்தம். அப்துல் முத்தலிப் சொல்றாரு, இது நான் கண்டெடுத்தது, நானும் என் மகனும் சேர்ந்து தோண்டினது, இது எனக்கு சொந்தமானது, உங்களுக்கு பாவிக்கலாம், ஆனா இதுக்கு உரிமைக்காரன் நான். இப்போ மிச்ச நேரம் சண்டை போது இப்போ ஒரு பெரிய யுத்தமாக மாற ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு வயது முதிர்ந்தவர் சொன்னார், பாருங்கப்பா, இந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் ஒரு வாப்பாட பிள்ளை, எல்லாம் ஒரு குறைஷியல், நாங்க சண்டை பிடிச்சோம்டா இதுல எந்த ஒரு நலவும் இருக்காது. இந்த விடயத்தை பத்தி ஒரு மெஜிஷியன், ஒரு சூனியக்கார் இருந்த அந்த நேரத்துல மிகவும் பிரபலியமான பனு சாத்ல இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரி. அவங்க இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனிடத்துல போவாங்க.
இப்ப இந்த காலத்துலயும் போயிட்டு குறி போட்டு பாக்குறது போல, வீட்டுல சாமான் காண போயிட்டு யார்கிட்டே போற, கல்யாணம் பேசினா இது சரி வருதா இல்லையான்னு ஒருத்தட்ட போற, இப்படியான இந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்ததுதான். அவங்க சொன்னா நாங்க இந்த பெண்கிட்ட போவோம், இந்த பெண்கிட்ட போயிட்டு இதுக்குரிய ஒரு தீர்வை கேட்போம். இப்ப பனு சாத்த போன நேரத்துல அந்த பெண்ணை தேடிக்கொண்டு அங்க போனா அவங்க சொல்றாங்க இந்த பெண் இப்ப இங்க இல்ல, இவ ஷாமுக்கு, ஷாம் என்று சொல்றது அந்த நேரத்துல சிரியா, பலஸ்தீன், அதே போல பைத்துல் மக்திஸ் அந்த இருக்கக்கூடிய எல்லா இடத்த சேர்ந்து தான் ஷாம், பெரிய இடம். அங்க பிரயாணம் செஞ்சுட்டான். இப்ப அங்க குடியேறிக்கிறா, இப்ப இங்க இல்ல அவன். இப்ப இவங்க எல்லாரும் இந்த விஷயத்துல ஒரு முடிவு ஒன்று வேணும் என்று குறைஷிகளுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் அப்துல் முத்தலிபின் செய்து பிரயாணம் செய்யறாங்க. ஏன் இந்த பெண்ணை போயிட்டு சந்திச்சு இந்த விடயத்துல ஒரு தீர்ப்பு கொண்டு எடுக்கணும். பிரயாணம் செஞ்சு இடையில போறாங்க. போற நேரத்துல கொண்டு போற தண்ணி எல்லாம் முடிஞ்சு, சாப்பாடும் முடிஞ்சு, இப்ப பசியில எல்லாரும் இப்ப இதுக்கு மேல பிரயாணம் செய்யலாம். அப்துல் முத்தலிப் சொல்றாரு இப்ப எல்லாரும் அண்ணா இன்னமா இருக்கிறாங்க, அவ்வளவுக்கு பலகீனமாயிட்டாங்க. அப்துல் முத்தலிப் சொல்றாரு நாங்க எல்லாம் எங்கட கபர்களை தோண்டிக்கொள்வோம், கபர்களை தோண்டிக்கொண்டு கபருக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருப்போம். அப்படி யாராவது மௌத்தாகினா மற்றவங்க கபரை மூடட்டும். ஏன் எங்களோட உடல் கண்ணியமா மௌத்தாகினா கண்ணியமா உடலை மறைக்கப்படணும். அப்ப எங்களோட எல்லாரோட உடலும் மறைக்கப்படாம இருக்கிறத விட யாராவது ஒத்தட உடல் தான் மறைக்காம இருக்கும். இப்படி செய்வோம். அப்ப இந்த ஐடியா எடுத்து திரும்ப அவங்க தோண்டி எல்லாரும் இப்ப கபருக்குள்ள இருக்கிறாங்க, மௌத் எதிர்பார்த்து கொண்டு. தண்ணியுடைய பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க போனாங்க, பங்கு இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னார் இல்ல, இது ஒரு கேவலம், நாங்க தண்ணியை தேடுவோம், நாங்க அரபிகள், அவங்கள்ட்ட இருந்து நாங்க இஸ்மாயில் அலி ஸலாத்துடைய சந்தி, நாங்க இப்படி கேவலமா மௌத்தாக தேவையில்லை, நாங்க தண்ணியை தேடுவோம், எல்லாரும் தண்ணியை தேடுவோம், இன்ஷா அல்லாஹ் தண்ணி கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லைண்டா அதை தேடியவரா வஃபாத்தான். அப்ப எல்லாரும் தேடுற நேரத்துல திரும்பவும் தண்ணியை கண்டெடுத்தது யாரு? அப்துல் முத்தலிப். திரும்பவும் தண்ணியை கண்டெடுத்ததோட இருந்து எல்லாருக்கும் தண்ணியை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்க பாருங்க இப்ப ப்ராப்ளம் சால்வ், அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்கேயும் தண்ணியை தேர்ந்தெடுத்த நீங்க, கண்டுபிடிச்ச நீங்க, இங்கேயும் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, எல்லாரும் நாங்க திரும்பிப்போம், நீங்க அதுக்கு சொந்தக்காரன், நாங்க திரும்பிப்போம்னு திரும்பி வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அப்துல் முத்தலிப் ஒரு வைராக்கியத்தை வச்சாரு. ஏன் அவருக்கு ஒரு மகன் தான் இருந்தார். ஒரு யுத்தம் வரப்போச்சு அன்னைக்கு. அந்த அரபிகளுக்கு மத்தியில கோத்திரங்களாக வாழ்ற நேரத்துல எந்த அளவுக்கு எந்த கோத்திரத்துல ஆண் பிள்ளைகள் அதிகமாக இருக்குமோ அந்த கோத்திரம் தான் பலமாக இருக்கும். அப்துல் முத்தலிபுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ஹாரிஸ். அவர் ஒரு வைராக்கியத்தை வச்சு அல்லாஹ் சொன்னார், யா அல்லாஹ் எனக்கு 10 ஆம்பளை பிள்ளைகளை நீ தந்தாயிண்டா அதுல ஒத்தரை நான் குர்பான் செய்வேன், உனக்காகவே நீ நான் தியாகம் செய்வேன். இது அப்துல் முத்தலிபுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில நடந்த ஒரு ஒப்பந்தம், அல்லாஹுக்கு மத்தியில கொடுத்த ஒரு வாக்குறுதி. 10 பிள்ளைகளை அல்லாஹ் நீ தந்தா, ஆம்பளை பிள்ளைகளை தந்தா அதை ஒத்தரை நான் குர்பான் செய்வேன். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய அந்த வாக்குறுதி, இவருடைய அந்த 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 துஆவை வச்சு அல்லாஹ் அவருக்கு பல பிள்ளைகள், 10 ஆம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் நசீபாக்க. ரிவாயத்துல வந்து இருக்குது 10 ஆம்பளை பிள்ளைகளும் 6 பெண் பிள்ளைகள், 6 பெண் பிள்ளை, எல்லாம் 16 பிள்ளைகள். யாருக்கு? அப்துல் முத்தலிபுக்கு 16 பிள்ளைகள். இப்ப 10 பிள்ளைகள் வந்துட்டு அதுல கடைசி பிள்ளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா அப்துல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லாஹ். இப்ப இவருக்கு அவர் அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி ஞாபகம் இருக்கு, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்குது. இப்ப அவர் சொல்றார், ரைட், அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், இப்ப இந்த வாக்குறுதியை நான் பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் வந்துட்டு சொல்லி காபா கிட்ட போறாரு. இப்ப காபா கிட்ட பல சிலைகள் இருந்துச்சு. அதுல ஆரம்பமாக மக்காவுக்கு வந்த சிலை தான், கொனாரப்பட்ட சிலை தான் ஹுபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை. இப்ப எந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் அவங்க இந்த ஹுபல் கிட்ட போயிட்டு பேசிதான் அங்கனைக்கு அவங்க அம்ப சுத்தி தான் முடிவெடுப்பாங்க. இப்ப அப்துல் முத்தலிப் என்ன செய்யறார், அவரோட 10 பிள்ளை, எந்த பிள்ளை இப்ப குர்பான் செய்யறது, எந்த பிள்ளைய தியாகம் செய்யறது தெரியும். 10 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது, அதுல ஒத்தரை தான் தியாகம் செய்யணும். 10 பிள்ளைல வச்சு அம்ப அப்படி ஹுபுல் கிட்ட வச்சு அம்ப அப்படி சுத்துறார். யார பக்கம் காட்டுதோ அந்த பிள்ளையை தான் நான் தியாகம் செய்யணும். முதலாவது தடவை சுத்தினாரு, அம்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா பத்தி சுட்டி காட்டுச்சு. 2வது தடவை சுத்தினாரு, அப்பையும் அப்துல்லா சுட்டி காட்டுச்சு. 3வது தடவையும் அதே. இப்ப முடிவுக்கு வந்துட்டாரு, அல்லாஹ் ஏதான் முடிவு செஞ்சிருக்கிறான் அடிப்படையில
அவர் அப்துல்லாவை எடுத்துக்கொண்டு போயிட்டு குர்பான் செய்ய தயாராகிற நேரத்தில் அவருடைய மூத்த மகன் ஒரு மிகவும் கொஞ்சம் கம்பீரமாக முன் வந்து பேசக்கூடிய ஒருத்தர் தான் அபு தாலிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா அபு தாலிப் முன் வந்து சொன்னார் வாப்பாடத்துல, வாப்பா இதை எங்களுக்கு செய்யல, அப்துல்லா இவர் எங்கட அன்பு சகோதரர், இவர் தான் கடைசி ஆள், இவரை கொலை செய்யலாம். இப்படி சொன்னதோட பலர் வந்தாங்க. அப்துல்லாவுடைய உம்மாவுடைய குடும்பம் இப்படி பலர் வந்து குறைஷில் எல்லாரும் சொன்னாங்க, அப்துல் முத்தலிப் உங்களுக்கு இதை செய்ய முடியாது, நீங்க இதை செஞ்சீங்கண்டா பின்னால வரக்கூடிய எல்லா குறைஷிகளும் இது ஒரு சுன்னத்தாக மாறிடும், அவங்களோட ஆம்பளை பிள்ளைல ஒருத்தரை தியாகம் செய்ய வேண்டிய வரும், அதனால இதை உங்களுக்கு செய்ய முடியாது. இவர் சொல்றாரு, நான் இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு வாக்குறுதி, நான் இதை எப்படி சரி செய்யணும், இது நான் அல்லாஹ் கொடுத்த ஒரு வாக்குறுதி, நான் இந்த தியாகத்தை செய்யதான் ஓணும் என்று சொல்லி அப்துல் முத்தலிப் பிடிவாதத்தில் இருக்கிறார். அப்ப திரும்பவும் சொல்றாங்க, ரைட், இதுக்கு வேறொரு மாற்று வழி இருக்கணும் சொன்னாங்க. திரும்பவும் சூனிய காட்ட போகும், தண்ணி பிரச்சனைக்கும் சூனிய காட்ட போனாங்க, இந்த விஷயத்துல போறாங்க. இந்த விஷயத்துல போயிட்டு அந்த சூனியக்காரியை சந்திச்சு சொல்றாங்க, இந்த விஷயத்த முன் வைக்கிறான். முன் வச்சோன்னா சூனியக்காரி சொன்னா, நாளைக்கு காலில் வாங்க, நான் என்னை அவங்களுக்கு வகை குணாரக்கூடிய ஷைத்தான்களோட பேசிட்டு இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று தாரேன். சிலத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நல்ல முடிவுகளை கெட்டவர்களின் மூலமாகவும் செய்ய வைப்பான். நபி அவங்க ஹதீஸ்ல அதை சொல்லி இருக்கிறான். அப்ப அடுத்த நாள் காலையில போன இந்த பெண் கேட்டா, உங்களிடத்துல வலிமையாக யாராவது ஒருத்தரை கொலை செஞ்சா ரத்தத்துக்காக வேண்டி தெண்டம் கொடுக்கிற எவ்வளவு கொடுக்கப்படும், ஒருத்தருடைய பிளட் மணி எவ்வளவு சொன்னாரு, 10 ஒட்டகம். 10 ஒட்டகம் தான் ஒருத்தருடைய பிளட் மணி அரபிகள்கிட்ட. அவங்க சொன்னாங்க, ரைட், தீர்வு என்னண்டா நீங்க அப்துல்லாவை ஒரு சைட்ல வைங்க, 10 ஒட்டகத்தை ஒரு சைட்ல வைங்க, அதுக்கு பின்னால நீங்க அம்பை சுத்துங்க, அம்பு ஒட்டகத்தின் பக்கம் காட்டினா ரைட், அப்துல்லாவுக்கு பகரமாக 10 ஒட்டகங்களை நீங்க குர்பான் செய்யுங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு செஞ்ச வாக்குறுதிக்கு சமம், அதை செஞ்சதாக சமம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பான் செய்ய போனாங்க, அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி வச்சு குர்பான் செஞ்சு அது மகனை குர்பான் செஞ்சதாக தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன். அப்ப எந்த விஷயமே சொல்லப்படுது. அப்ப சொல்றது, இப்ப அம்பு அப்துல்லாவின் பக்கம் சுட்டி காட்டினா திரும்ப இன்னொரு 10 இங்கால கூட்டுங்க, இங்கால ஒரு இன்னொரு 10 கூட்டி திரும்ப சுத்துங்க, எது வரைக்கும் நீங்க சுத்தணும் வேண்டா அந்த அம்பு ஒட்டகத்தின் பக்கம் காட்டும் வரைக்கும் நீங்க இதை செய்யணும். அப்ப இவங்க இதை ஏற்றுக்கொண்டு வந்து இதை அப்துல் முத்தலிப் செய்யறாரு. முதலாவது தடவை சுத்துறாரு, அப்துல்லா பக்கம் தான் சுட்டி காட்டுது. அப்ப 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 வந்து அடைஞ்சு. 100 வந்து அடைஞ்சதுக்கு பின்னால இப்ப சுத்துறாரு. இப்ப அம்பு ஒட்டகத்தின் பக்கம் காட்டுது. ரெண்டாவது அப்ப எல்லாரும் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒட்டகத்தை சொன்ன இல்லை இல்லை. ரெண்டாவது தடவை சுத்தினாரு, ஒட்டகத்தை சுட்டி காட்டு. மூணாவது தடவை சுத்தினார், ஒட்டகத்தை சுட்டி காட்டு. அப்ப இந்த அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாரு, 100 ஒட்டகங்களையும் குர்பான் செஞ்சு அது ஒரு துண்டாவது அவர் சாப்பிடல. அவர் சொன்ன, இது நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி, எல்லா மக்களுக்கும் உணவளித்தாரு. அதுக்கு அவருக்கு பேர் வந்துச்சு முத்ஐமுத் தய்ர் என்று. அது இறைச்சி மிச்சமாக இருந்தது, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அவர் சாப்பாடு கொடுத்தார். அதுக்கு பின்னால முந்தி 10 ஒட்டகம்தான் ஒருத்தருடைய பிளட் மணியாக இரத்தத்துக்குரிய பணமாக இருந்தது, மதிப்பாக இருந்தது. இப்ப இதுக்கு பின்னால அந்த 10 100ஆக மாறிட்டு. இது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தே இதே இந்த பழக்கம் இருந்தது. இஸ்லாம் இதை ஒரு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டுச்சு. இப்பயும் அந்த சட்டம் தான். ஒருத்தருடைய உயிருடைய பொறுமதி 100 ஒட்டகங்கள். 100 ஒட்டகங்கள் பிளட் மணியாக தியாவாக கொடுக்கப்படணும். யாராவது தவறுதலாக கொலை செஞ்சாலும், அடுத்த ரோட்ல போறீங்க, நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, அந்த சட்டம் இருக்குது, உங்களோட கையால தவறுதலாக கொலை செஞ்சுட்டா, அப்ப உங்களை அதுக்கு பதிலாக உங்களை கொலை செய்யணும்னு இல்லை, நீங்க கொலை செஞ்சதுனால உங்களால அந்த மவுத் நடந்ததுனால நீங்க அந்த குடும்பத்தாருக்கு 100 ஒட்டகம் கொடுக்கணும், அல்லது 100 ஒட்டகத்துடைய பொறுமதியான பணத்தை கொடுக்கணும். அப்ப அப்துல் முத்தலிபுடைய காலத்தில் நடந்த இதுதான் மிக முக்கியமான அந்த சம்பவம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி அவங்க சொல்ற நேரத்தில் சொல்லுவாங்க, ஆனா இப்னு ஸபீஹத்தைன், இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் 2 தியாகிகளுடைய
மகன். 2 தியாகிகள். யாரு? ஒன்று அவரோட வாப்பா அப்துல்லா, மற்றது அவங்களோட அப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் தியாகம், குர்பான் செய்யப்பட வேண்டியவர்கள். அவங்களுக்கு பதிலாக அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலாக ஆடும், வாப்பாவுக்கு பதிலாக அப்துல்லாவுக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள் குர்பான் செய்யப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஞாபகப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையாலே, அன இப்னு ஸபீஹத்தைன், நான் 2 தியாகிகளுடைய மகன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா திருமணம் முடிச்சாங்க. ஆமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா திருமணம் முடிச்சு அந்த திருமணத்துடைய வெளிப்பாடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம் அப்பமார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் நாங்கள் அழகாக இப்ப விளங்கி இருக்கிறோம். ரைட். இப்பொழுது அரபிகளிடத்துல மார்க்கத்துடைய விடயம், இந்த ஆரம்பமாக நான் இந்த மக்காவுடைய காலத்தை பத்தி பேசின நேரத்துல நான் ஒரு குறிப்பு, ஆரம்பமாக சிலை வணக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்ற விடயத்தை நான் பேசினேன். அரபிகள்ட்ட அல்ல, இந்த உலகத்திலே மனிதர்கள் ஆரம்பமாக சிலை வணங்க ஆரம்பிச்சது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து 10 ஜெனரேஷனுக்கு 10 சந்ததிகள் அல்லது 10 நூற்றாண்டுகள் யாருமே சிலை வணங்கல், எல்லாரும் ஒரு அல்லாஹ் தான் வணங்கிக்கொண்டாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல சொல்றான், வத்தவ் வலா சுஆஅ வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. இவங்க நல்ல அவுலியாக்களை போல நல்ல பக்தியானவங்க. மக்கள் இவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதிகமான மதிப்பு இருந்துச்சு மக்களிடத்துல. இவங்க மௌத்தானதுக்கு பின்னால ஷைத்தான் கட்டம் கட்டமாக இவங்களுக்கு ஞாபகார்த்தமாக கட்டம் கட்டமாக ஷைத்தான் மிகவும் அமைதியாக பிளான் பண்ணி தான் இந்த உலகத்துல சிலை வணக்கத்தை ஷைத்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல. இப்ப அரபிகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியாக காபாவை தவாஃப் செஞ்சு கொண்டு ஒரு அல்லாஹ்வை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எப்படி அரபிகள் 360 சிலைகள் சிலை வணங்கிகளா எப்படி மாறினாங்க என்றதுலதான் நான் போன பாடத்துல ஞாபகப்படுத்தினேன். அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ, அந்த ஹுஸாஅ இந்த கோத்திரத்தை சேர்ந்த அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ உடைய விடயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அரபிகளுக்கு நபியாக அந்த பிரதேசத்துல வர முன்னால 3 மார்க்கங்கள், பிரதானமான 3 மார்க்கங்கள். ஒன்று சிலை வணக்கம், 2வது யகூதியத்துவம், அது ஜுடைசம், 3வது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்த மதம். இந்த 3 மதமும் தான் மேலாக இருந்தது. இப்ப இந்த சிலை வணக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அரபிகள்? அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇன்னு சொல்லக்கூடிய மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு கண்ணியமான உத்தராக இருந்தாரு அந்த நேரத்தில் அரபிகளிடத்துல. ஆனா குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, விலையும் கொள்ளணும். அவர் குறைஷ் அல்ல, ஹுஸாஇ கிளைய சேர்ந்த குறைஷி வம்சம் அல்ல. மிகவும் மதிப்பும் எல்லா விடயமும் அவர் சொல்றத மக்கள் மதிச்சாங்க, அவர் சொல்றத மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இவர் ஒரு தடவை என்ன செஞ்சாரு, ஷாமுக்கு பிரயாணம் செஞ்சார் வியாபாரத்துக்காக. அரபிகள் போவாங்க வியாபாரத்துக்கு. அப்ப அங்க போனா ஒரு அழகான ஒரு சிலையை கண்டாரு. கேட்டார், இது என்ன அப்பா, இந்த சிலை என்ன? ஒரு புதிய விஷயம். நாங்க பொதுவாக மனிதனுடைய ஏற்கண்டா ஒரு புதிய விடயத்தை கண்டோம்னா அதுக்கு அட்ராக்ட் ஆகும், அதை ஒரு எங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். அப்ப இவர் போயிட்டு கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, இதுதான் ஒரு சிலை, யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இடையில ஒரு எம்பசடர் வேலை செய்யறவர், எங்களுக்கு பகரமா அல்லா இடத்துல பேசுவார். அப்ப பல சிலைகளை காட்டினாங்க. சொன்னாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தா இவர்கிட்ட சொல்லுவோம், நாங்க இவர் அல்லா இடத்துல எங்களுக்கு பதிலாக சிபாரிஷ் செய்வார், அல்லா இடத்துல இவர் சிபாரிஷ் செய்வார். இப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான். அப்ப இவர் சொன்னார், நல்லதே அப்பா, நாங்களும் இப்படியான ஒன்று தானே தேடிக்கொண்டு இருக்கிறோம். கேட்டார், எனக்கு இப்படியான ஒன்றை எடுத்து போகலாமா சொல்லி அங்க ஒரு பெரிய ஒரு சிலையை அவர் வாங்கி கொண்டு வந்து எங்க கொண்டு வந்தாரு, மக்காவுக்கு எடுத்து வந்தார். அதுதான் ஹுபல். வந்து காபாவுக்கிட்ட வச்சார். அவர் பெரிய மதிப்புள்ள அரபிகளுடைய தலைவராக இருந்ததுனால யாருமே ஏன் இந்த புதிய விஷயத்தை நீங்க செய்யறீங்க யாருமே வாயை திறந்து கேட்கல. இதுதான் ஆரம்பமான சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு சிலையை கொண்டு பல சிலைகளாக மாறி மாறி அது ஒவ்வொரு கட்டமாக மாறிச்சு. இப்ப அந்த சில இடத்துல வாரது கஷ்டம். போர்ட்டபிள் சிலை எல்லாம் செஞ்சாங்க. பேக்ல ஒரு சிலை, அங்க ஒரு சிலை, இங்க ஒரு சிலை. அன்பான சகோதரர்களே,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அழுந்தாங்க, அதே நேரத்தில் சிரிச்சாங்க. அவங்களோட சஹாக்கள் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் நீங்க அழுந்தீங்க அதே நேரம் சிரிக்கீங்க? சொன்னா, நான் அழுவுறேன் எங்களோட ஜாஹிலியத்துடைய காலத்தை நினைச்சு. அப்போ சம்பவத்தை சொல்றாங்க. அவர் ஜாஹிலியுடைய காலத்துல உமர் சொன்னா, நான் ஒரு தடவை பிரயாணம் செஞ்சேன். பிரயாணம் செஞ்சு போன நேரம் எனக்கு வணங்கோணும் என்று என்னை தொழணும், வணங்கோணும். இது மனிதனிடத்துல அந்த வணங்கோணும் என்ற இருக்கக்கூடிய உணர்வு இருக்குது, இயற்கை யார்ட்டும் இருக்குது, எல்லா மனிதன் யார சார் ஒன்றை வணங்கணும், யாருக்கு சரி போயிட்டு சுஜூத் செய்யணும் என்ற இயற்கையான தன்மை இருக்குது. எப்படி பசி இயற்கைய போல யாருக்காவது இபாதத் செய்யணும் என்ற உணர்வு இயற்கை. உமர் சொன்னா, எனக்கு இந்த உணர்வு வந்த நேரத்துல நான் இந்த பேகை எடுத்து பார்த்தா சிலையை கொண்டாரம் மறந்துட்டேன். அதை வச்சு தான் வணங்குறேன். எல்லாமா யோசிச்சேன், எனக்கு இப்ப ராவு தூக்கமும் போதில்லேன், வணங்கணுமே, அது தேவை. ஈச்சப்பழம் இருந்துச்சு, ஈச்சப்பழம் எல்லாத்தையும் எடுத்து அதை அப்படி குடைஞ்சி அதால் ஒரு சிலை செஞ்சு அதை நான் வணங்கினேன். அதை வணங்கி அடுத்த நாள் காலையில் பிரயாணத்தை ஆரம்பிச்சேன். பிரயாணம் செய்யறது எனக்கு பசி வந்துச்சு. அதே ஈச்சப்பழத்தால செஞ்ச சிலையை நான் சாப்பிட்டேன். அதே எனக்கு என் மடமைய பார்த்து, எனக்கு அந்த நிலைமையை பார்த்து சிரிப்பும் தான், அதே நேரத்தில் எனக்கு கவலையும் தான். ஆனா இந்த இஸ்லாம் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வச்சிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டராக மாறினாங்க. இஸ்லாம் ஒரு அவ்வளவு தாழ்ந்த நிலைமையில் இருந்த மக்களை எவ்வளவு உயர்ந்த நிலைமை கொண்டு போட்டாங்க. அவ்வளவு மடமையில இருந்தவங்களை எவ்வளவு உயர்ந்து இந்த உலகத்துல அந்த நேரத்துல 3/2 பகுதியை ஆட்சி செஞ்சோம். இப்பயும் கூட இந்த மேற்கத்தியவாதிகள் அவங்க பேசக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் எல்லா முகாமைத்துவ சிஸ்டம் அனைத்தும் அதிகமானவைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முறைகள்னால் எடுக்கப்பட்டது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் உமர் என்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக கியாமத் நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டராக மாறிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இது எப்படி இந்த சம்பவங்கள் இப்ப நான் யோசிக்கிறேன், எப்படி இந்த அம்ரு பின் லுஹை அல்-ஹுஸாஇ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குறிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரஅய்து அம்ரு பின் லுஹை அல்-ஹுஸாஇ யஜுர்ரு கஸ்பஹு ஃபின் நார் வல்லதி அவ்வல மன் பத்தல தீனல் அரப். நான் அம்ரு பின் லுஹை அல்-ஹுஸாஇ நரகத்துல அவருடைய அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த குடல்கள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு, குடெல்லாம் வெளியே வந்திருக்காங்க, குடல் எல்லாம் இழுத்து கொண்டு நரகத்துல வேதனை செய்யப்பட்டத நான் கண்டேன். அவர் தான் ஆரம்பமாக அரபிகளுடைய மார்க்கத்தை மாற்றினார். ஆரம்பம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நல்ல விடயத்தை உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்தினீங்க, ஒரு நல்ல செயலை, அது பின்னால வரக்கூடியவங்க செய்யற காலம் எல்லாம் அந்த நல்ல செயலுடைய நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஒரு பாவகரமான ஒரு கெட்ட செயலை நீங்க அறிமுகப்படுத்தினீங்கடா, அது உங்களுக்கு தொடர்ச்சியாக அது வந்து அடைஞ்சு கொண்டிருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான கெட்ட விடயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இப்படிதான் அரபிகளுக்கு மத்தியில சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப யகூதிகளுடைய, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்துடைய மார்க்கம் எப்படி அரபிகளுக்கு உண்டாகினது என்றதும், அதே போல அந்த கிறிஸ்தவ மார்க்கமும் எவ்வாறு உண்டாகினது என்று ஒரு நீளமான கதை இருக்குது. அதுல யமனுடைய அரசன் துப்பானா சாத் என்று சொல்லக்கூடிய இவர் மிக முக்கியமான ஒரு ஃபிகர் எங்களுடைய சரித்திரத்துல. இவர் தான் ஆரம்பமாக காபாவுக்கு ஆடை அணிவித்தவர், காபாவை புடவையால போத்தினவர் இந்த யமனுடைய அரசன், யமனுடைய மலிக் துப்பானா சாத். இவர் ஷாமுக்கு பிரயாணம் செய்யற நேரத்துல வியாபாரத்துக்காக வேண்டி மகனை மதீனால விட்டுட்டு போனார். மகனை மதீனால விட்டுட்டு போறார். மதீனா வாசிகள் இருந்த பொறாம கோவத்துல மகனை கொலை செஞ்சுட்டார். வார வழியில இவருக்கு வந்த கோவம் மாத்திரத்துல, இவர் ஒரு அரசன், யமன்ல அவருக்கு பெரிய படை இருக்குது, பெரிய இராணுவம் இருக்குது, அவர் படையோடு வந்தாரு மதீனா வாசல் அப்படியே அழிச்சு போட்டது. அப்ப அந்த நேரத்துல மதீனால யகூதிகள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. மதீனால 3 வகையான யகூதிகள் இருந்தாங்க. 3 யகூதிகள்ல 3 கோத்திரங்கள். ஒன்று பனு கைனூகா, பனு நுதைர், அதே போல பனு குரைதா. இந்த மூணு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னால மதீனாவுடைய பாடத்திலே பத்தி நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். பனு கைனூகா, பனு நுதைர், அதே போல பனு குரைதா.
இந்த மூணு யகூதிகள், இந்த மூணு கோத்திரத்திலும் இவங்க யகூதிகள். அவங்க எப்படி மதீனாவுக்கு வந்தாங்கன்னா, ரோமர்கள், இவங்க பலஸ்தீன் இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சூழ இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரோமர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் இருக்கிற இடத்தை அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ண நேரத்துல அங்கிருந்து யகூதிகள் எல்லா இடத்துலயும் பறந்தாங்க. அதுல சிலர் நல்ல மார்க்கத்தை விளங்கினவங்க, அவங்களோட கிதாபுல தௌராத்ல எழுதப்பட்டிருக்குது, இறுதி நபி கடைசி நபி எப்படியான இடத்துல வருவாரு, எந்த இடத்துல வருவார்ன்ற அந்த அடையாளங்கள் எல்லாம் கண்டு அவங்க மதீனாவை ஐடென்டிஃபை பண்ணாங்க. யஸ்ரிப் இந்த இடம் தான் என்று சொல்லி இந்த மூணு கோத்திரங்க இடம் பெயர்ந்து அங்க வந்து குடியேறினாங்க. இவங்கள 2 பேர் வந்து உபானா சாதுக்கு, அந்த யமனுடைய அரசனுக்கு சொன்ன, பாருங்க இந்த பூமிய இந்த இடத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கான். இங்க ஈக்கக்கூடிய கிராமவாசியுடன் யுத்தம் செஞ்சால் அல்லாஹ் அவனை அழிச்சுக்கும். அதனால இந்த விஷயத்துல மிச்சம் கவனமா. இப்ப அந்த யகூதிகளுடைய 2 உலமாக்கள் அந்த நேரத்துல அவங்களோட மார்க்கம் அது சரியான மார்க்கம். ஏன் அந்த டைம்ல அவங்க அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தாங்க. நபி அவங்களோட நுபுவத் வந்தில்லை, வந்து மறுத்தவங்க தான் அல்லாஹ் அவங்கள தான் சாபம் விட்டாங்க. இப்ப அவங்க நேர்மையான மார்க்கத்துல இருக்கிறாங்க. இப்ப இவங்க சொன்ன நேரத்துல இவருக்கு உண்மைக்கு இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய பக்தி இருக்கிறவர் இந்த பக்தியோட பயப்பட்டார். பயப்பட மட்டுமல்ல, இவருக்கு இவங்களோட மார்க்கத்துல ஒரு விருப்பம் வந்துட்டு இப்ப மார்க்கத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சார். இப்ப இந்த 2 யகூதிகளுடைய ரபாய்கள், அந்த அவனுடைய உலமாக்கள் என்ன சொன்னாங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுத்தோன்னு அவர் சொன்னாரு, ரைட், நீங்க 2 பேரும் என்னோட வாங்க யமனுக்கு வந்து என்ன மக்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த தீன இந்த மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி குப்பானா சாதன் அவங்க 2 பேரையும் கூட்டி போறாங்க. போற வழியில மக்காவை தாண்டி தான் போகணும். மக்காவை தாண்ட நேரத்துல மக்கா என்ற இடத்தை சொல்லி சுற்றி காட்டி சொல்ற, இந்த இடமும் அல்லாஹ் பாதுகாத்த ஒரு இடம், இந்த இடத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான், இந்த இடத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். இங்க உள்ளவர்களோட நீங்க நல்ல அமைப்புல நீங்க இருந்து கொள்ளணும். அதனால நீங்க போயிட்டு இதுக்கு இவங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க போயிட்டு காபாவை தவாஃப் செய்யுங்க. இப்போ ஒரு காபாவை தவாஃப் செய்ய போற நேரத்துல அவங்க 2 பேரும் வரல. இவங்களுக்கு தவாஃப் செய்ய சொல்லி இவங்க வரல. கேட்டாங்க, ஏன் நீங்க வாரீங்க? இல்ல சொன்னாங்க, நாங்க மார்க்க அறிஞர்கள், எந்த இடத்துல சிலைகள் இருக்குதோ அந்த இடத்துல எங்களுக்கு தவாஃப் செய்யலாம், எங்களுக்கு அங்க நீங்க தவாஃப் செய்யலாம், நீங்க தவாஃப் செஞ்சுட்டு வாங்க, எங்களுக்கு தவாஃப் செய்யலாம். என்ன காபாவை சூழ்ந்து நிறைய சிலைகள் இருந்துச்சு. அப்ப இவ்வாறு தான் அரபிகளிடத்துல யகூதிகளுடைய மார்க்கம். இப்ப இதுவரைக்கும் 2 விதமான யகூதிகள் இருக்கிறாங்க. ஒரு கோத்திரம் அசலாகவே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள், அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளாக வந்த யகூதிகள், அசலாக பிறந்த யகூதிகள். அடுத்த யகூதிகளாக மாறினவர்கள், சில அரபிகள் யகூதிகளாக மாறினார்கள் இந்த யமன் வாசில. ஆரம்பத்துல யகூதியில் அவங்களோட மார்க்கத்தை அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்ப அவங்க மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யல. இப்ப யாராவது யகூதி என்றா அவர் யகூதியா பிறக்கணும், யாரும் யகூதியாக மாறலாம், கிறிஸ்தவராக மாறலாம். கிறிஸ்தவ மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறாங்க, கிறிஸ்தவர்களா எத்தனையோ பேர் மாறுறாங்க, முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க. ஆனா யகூதி மார்க்கத்தை யாருக்கும் இந்த காலத்துல அந்த முறையில அவங்க இதுல இல்ல. இப்ப இந்த குப்பானா சாதுக்கு அந்த காபாவோட இருந்த அந்த ஆசை, அந்த மோகமும் பாசமும் பார்த்தாரு, காபா இப்படி இருக்குதே, இது வெயிலுக்கு வெயில் படுது, ஒரு பில்டிங் அவ்வளவு பெருசா, ஒரு சின்ன ஒரு கட்டிடம், இதை பாதுகாக்கணும் சொல்லி இவர் தான் ஆரம்பமாக காபாவை என்ன செஞ்சாரு, காபாவுக்கு ஆடை அணிவித்தார். அப்ப அந்த காலத்துல என்ன செய்வாங்கண்டா, ஒவ்வொருத்தரும் அந்த ஆடையை போடுவோம், அதை கழட்டி எடுக்க மாட்டாங்க, அந்த புடவைய அதுக்கு மேலால போட்டுக்கொண்டே போனாங்க. இதுவரைக்கும் இன்னும் அது பாரமாகிட்டு அதுக்கு பின்னால்தான் முடிவெடுத்தாங்க, அப்படி மேலால போட்டுக்கொண்டு போக முடியாது, அதை எடுக்கணும் என்று சொல்லி ஆரம்பமாக காபாவை போத்தினவர் யார், யமனுடைய அரசன் உப்பானா சாத்தான் அதை போத்தினார். இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் எவ்வாறு அரபிகள்கிட்ட வந்தது என்ற விடயத்தும் இந்த குப்பானா சாதுடைய மகன் துனவாஸ் என்று சொல்லக்கூடியவர், வாப்பா மௌத்தாயிட்டாரு. வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால யமன்ல அரசன், நான் சொன்ன இப்ப அரபிகள் மக்காயிலிருந்து அரபு பிரதேசம் யமன்ல தான் அரபிகளுடைய ஆரம்பம். நாங்க சொன்னோம் அரபிகளிடத்துல மார்க்கத்துடைய நிலைமையை தான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். சிலை வணக்கம், அதில் அரபிகள்ல சிலர் யகூதிகளுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்துடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க, சிலர் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதுல மிக முக்கியமான இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல தான் நாங்க எல்லாரும்
அறிஞ்சிருக்கக்கூடிய அப்ரஹாவுடைய அந்த சம்பவம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் புரூஜ்ல அல்லாஹ் ஒரு அகல்வாசிகளை பத்தி எல்லாம் பேசுறான். ஒரு தாய் ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து நெருப்புல பாய போறான், அரசன் நெருப்புல பாய சொன்ன அந்த சம்பவம் எல்லாம் இந்த 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 யமன் வாசிகளுடைய கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற நேரத்துல நடந்த அந்த செய்திகள் தான் ஆணைக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வார பாடத்தில் எவ்வாறு அரபிகள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்ற விடயத்தையும், அதுக்கு பின்னால அப்ரஹாவுடைய பட வந்து காபாவை தாக்குற அந்த விடயமும், அப்துல் முத்தலிப் அவங்களோட நடந்து கொண்ட முறையும், அப்துல் முத்தலிப் எப்படி சமூகத்தை பத்தி அக்கறை உள்ளவர், சமூகத்துடைய விடயத்துல வழிகாட்டின முறைகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார பாடத்துல பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் படித்த இந்த பாடங்களின் மூலமாக ஒரு படிப்பினையை பெற்று ஒரு சிறந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டெழுப்ப அல்லாஹ் நம் அனைவருக்கும் கீஃப் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.